ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அவர் இதை தெளிவா சொல்றாரு. எங்களுடைய சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி என்றார். அப்ப அது பெருமையா பார்க்காம யார் சிஎம் கேண்டிடேட் கேள்வி, உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க பாவம்? அதிமுக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சி, இந்தியாவில் பாஜக பெரிய கட்சி. ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன்னா எல்லாரும் அப்ப என்ன இருக்கு? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக நிக்கிறாரு. அவருடைய புரோட்டோகால் இருக்குது. அவர் இதை தெளிவா சொல்றாரு. எங்களுடைய சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி என்றார். அப்ப அது பெருமையா பார்க்காம யார் சிஎம் கேண்டிடேட் கேள்வி, உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க பாவம்? காலையில் நேஷனல் டெமோக்ராட்டிக், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேனர் இருந்தது. அப்புறமா பிஜேபியோட ப்ரெஸ் மீட்டுங்கிற பேனர் இருந்தது. அப்புறமா மறுபடியும் மாற்றப்பட்டது. இதெல்லாம் ஒரு குழப்பமா இருந்தது. அப்போ பேச்சுவார்த்தை நீடிச்சு சாதாரணமாக எல்இடி ஸ்க்ரீனுக்கு டெஸ்ட் நடந்தாலும் நீங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்களும் போட்டிருக்கோம். நாங்கள் 7 சேர் போட்டாங்க, 6 சேர் போட்டாங்க. எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை உட்காந்துருக்காங்க பார்த்துருக்கோம். இதில் கூட்டணி மாற்றம், தலைமை மாற்றம், என்ன பஞ்சாயத்து ஒன்றுமே கிடையாது. அவர் சார்ந்த சமூகத்தை கவர்வதற்காக நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இல்லைன்னா அதிமுக தலைவர்களோடு கொஞ்சம் ஒத்து சேர்ந்து போறதுக்காக நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். எல்லாமே சேர்ந்துதாங்க காரணம். நயனா நாகேந்திரன் ஒரு பொலிட்டிக்கல் பிரில்லியன்ட் மூவ். மாற்றுறதுனால கட்டாயமா அது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். அது நீக்கமும் கிடையாது, ராஜினாமாவும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது. இது ஒரு மாற்றம். இது ஒரு டிசிஷன், அவ்வளவுதான். அதனால கட்டாயமா தற்காலிக பின்னடைவு இருக்கும். அண்ணாமலை பிஜேபியில் தான் இருக்கிறார். அவர் கட்சியிலிருந்து விலகிட்டாரு, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு, அவர் ஓரங்கட்டப்பட்டுட்டாருன்னா நீங்க கவலைப்படுறது நியாயம் இருக்கு. அது நடந்தே தீரும். நீங்க சொல்லும்போது தொடர்ந்து அண்ணாமலை எந்த நிர்பந்தமும் இல்லைங்கிறீங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக நீடிச்சிருந்தா அதிமுக கூட்டணி இங்க வந்திருக்குமா அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறி தானே. ரெண்டு பேருக்குமே தேவைப்பட்டது வந்துடும். தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? 2021 பெருசா இருக்கும் கேரண்டியா. ஆட்சியை பிடிப்பாங்களா இல்லையாங்கிற அப்புறம். ஆனா அப்ப தமிழக வெற்றி கழகம் 2021 75 சீட் அடிக்கலாம். 2026 மினிமம் 99 சீட் அடிப்பாங்க. நான் சொல்றது மினிமம். அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு போகுது? 130 வரைக்கும் போதாங்க. நம்ம நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நேரடியாக வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அவங்க ஃபோக்கஸை வேணா மாற்றலாம். அமித்ஷா அவர்களின் வருகை, தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள், அவர் சந்தித்த சில சந்திப்புகள் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதில் அதிமுக கூட்டணி மீண்டும் உறுதியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே வெட்ட வெளிச்சமாக பார்க்க முடியுது சார். ஆனால் என்னென்னா இதில் 2 விதமாக விமர்சனங்கள் பார்க்க முடியுது. ஒன்று, எடப்பாடி அவர்கள் பணிந்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி வென்றுட்டார், அவருடைய நிபந்தனைகளில் பாஜக ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இதில் எடுத்துக்கலாம் சார். இதெல்லாம் எதேச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வு. 2 பேருக்குமே கூட்டணி தேவைப்பட்டுச்சு. பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி தேவைப்பட்டுச்சு, அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி தேவைப்பட்டுச்சு. 2 பேருக்கும் பாடமாக இருந்தது 2024 மக்களவைத் தேர்தல். அதனால் அவங்க 2 பேரும் பாடம் கற்றுக்கிட்டாங்க, ஒழுங்காக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இவ்வளோதான். அதற்கும் இதற்கும் இந்த நிபந்தனை அதெல்லாம் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. திரு அண்ணாமலை அவருடைய மாற்றம் நான் பல முறை சொன்னது போல் அது நீக்கமும் கிடையாது, ராஜினாமாவும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது. அது காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோதான். திரும்ப வருவார். அத்வானி பலமுறை தலைவராக இருக்கிறார், ராஜ்நாத் சிங் பலமுறை, வெங்கையா நாயுடு பலமுறை, இவங்கெல்லாம் பலமுறை வந்திருக்காங்க, 1 நாள் 2 நாளில். அண்ட் இவருக்கு இன்னைக்கு தான் 40 வயசு. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 35 வருஷம் அரசியல் இருக்குது. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ணாமலை வந்துக்கிட்டே இருப்பார், போய்கிட்டே இருப்பார். இப்போ பணிந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கான விமர்சனம் என்னன்னா, எப்போதும் அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறத அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் அறிவிப்பார். சப்போஸ் இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாருன்னா இங்கே சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற யார் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கு. சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது உங்களுக்கு பதில் சொல்லப்பட்டதா? இல்ல, சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறதே திரு அமித்ஷா தான் சொன்னாரு. நேற்று ஏடிஎம்கே சார்பில் யாருமே பேசல அப்படிங்கிறாங்க. பெருமை இல்லையா? யோசிச்சு பாருங்க. பாஜக மிரட்டுது, உருட்டுதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் பேசணும்னு சொன்னார். காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சிருப்போம்னு சொன்னவர்
முதலமைச்சர் கேண்டிடேட் அப்போ பாப்பான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கணக்கு என்ன சார் அவ்வளோ பெரிய கட்சியில் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்ல முடியாது. அவர் அங்கேயே சொன்னார், வி வில் ஃபைட் திஸ் எலெக்ஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் திரு எடப்பாடி கே பழனிசாமின்றார். உங்களுக்கு என்ன குழப்பம்? கவலைன்னு வேணால் சொல்லுங்கள். ஊடகங்கள் பூரா கவலை ஆகிட்டாங்க சார், என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு சார், நல்லபடியாக இருந்துச்சு சார், இல்லை ஊடகங்களுக்கு ஒரு கவலைன்னு சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவர் ரொம்ப தெளிவாக சொன்னாரே, அவர் தலைமையில் அலையன்ஸ். என்ன குழப்பம்? தேசிய கட்சி அதிமுக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சி, இந்தியாவில் பாஜக பெரிய கட்சி. ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா எல்லாரும் அப்போ என்ன இருக்கு? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராகவும் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் ஒரு பிஜேபி பர்சனாக மட்டும் பார்த்துட முடியாது, அவருடைய புரோட்டோகால் இருக்குது. அவர் இதை தெளிவாக சொல்றாரு, எங்களுடைய சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமின்றார். அப்போ அது பெருமையாக பார்க்காம அது யாருன்னு கேள்வி எங்கே வந்துச்சு? கேள்வி வந்தது பூரா திரு ஓபிஎஸ் என்ன செய்ய போறீங்க, திரு டிடிவி என்ன செய்ய போறீங்க, யார் சிஎம் கேண்டிடேட் கேள்வி. உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது அவங்க என்ன செய்வாங்க பாவம்? யார் சிஎம் கேண்டிடேட் கேள்வி வரல, யார் சிஎம் கேண்டிடேட்ங்கிறதை பாஜக தான் சொல்றாங்க. பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறது பாஜக தான் சொல்றாங்க. அங்க வந்திருந்த யாருமே பேசவே இல்லை அமித்ஷா அவர்கள். அது இன்னும் பெருமை இல்லை. கள்ளக்குறிச்சியில் பை எலெக்ஷன் நடந்த போது அங்க பாமக போட்டியிடும் அறிவிச்சதானே பெருமையா இருக்கும். அப்ப அங்க பிஜேபி அறிவிக்கிறது பெருமையா இருக்கும். அதுல ஒன்று கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் நிற்கிறாங்க. திரு அண்ணாமலை ரொம்ப சின்ன பிள்ளை, பாமக எப்படி அவருடைய தலைமை ஏற்கும், டிடிவி தினகரனுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே 30 வருஷம் இருக்கு, அவர் அப்படி கிடையாது. அந்த கட்சிக்கான ஸ்தானங்கிறது தான் உங்களுக்கு இருக்கு. அப்ப தேசிய அளவில் பெரிய கட்சி, நம்பர் 1 கட்சி, மத்தியில் ரூலிங் பார்ட்டி, அவங்க வித் ஆல் பிளேடு ஊரை கூட்டி உலக கூட்டி எங்களுடைய சிஎம் கேண்டிடேட், அது பெருமை தானுங்க. இந்த நம்பர் 1 கப்பு வாங்குறாரு, அவார்டு வாங்குறேன் நானு, ஆனா அவர் கொடுக்குறாரு, நானே வாங்கி நானே கொடுத்துக்கிடுவா, நான் தான் சிஎம் கேட்டுன்னு பாமக டாக்டர் நிர்மலா ராமதாஸ் சொல்ற போல நான் தலைவர், நானே முடிவு சொல்லி சொல்றதா? எது டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ்? இன்னொருத்தர் இவரை பார்த்து எங்க சிஎம் கேண்டிடேட் சொன்னாதானங்க பெருமை. காலையில நேஷனல் டெமோக்ராட்டிக், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேனர் இருந்தது, அப்புறமா பிஜேபியோட பிரஸ் மீட்டிங்கிற பேனர் இருந்தது, அப்புறமா மறுபடியும் மாற்றப்பட்டது. இதெல்லாம் ஒரு குழப்பமா இருந்தது. அப்ப பேச்சுவார்த்தை நீடிச்சிட்டு இருந்திருக்கு. 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் சும்மா உட்கார்ந்துருந்த பத்திரிகையாளர்களுடைய பார்வை. அவங்க எல்இடியில் போர்டில் நீங்க இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் சரிங்களா, அங்கே போனீங்கன்னா எல்இடியில் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, 10 வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க, மாற்றி போடுவாங்க, முதல்ல போடுவாங்க, திரும்ப போடுவாங்க. சாதாரணமாக எல்இடி ஸ்கிரீனுக்கு டெஸ்ட் நடந்தாலும் நீங்க எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்களும் போட்டிருக்கோம். நாங்கள் எங்க செய்யலாம் போட்டிருக்காங்க. அது நான் தலையிட உட்கார்ந்துருக்க ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கான கம்ப்ளீட்டாக எடிட்டோரியல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ போட்டே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்க, மாற்றினாங்க, நீங்கள் கேட்கணும். எல்இடி அது போட்டு 7 சேர் போட்டாங்க, 6 சேர் போட்டாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை உட்காந்துருக்காங்க பார்த்துருக்கேன். இதில் கூட்டணி மாற்றம், தலைமை மாற்றம், என்ன பஞ்சாயத்து? அது ஒன்றுமே கிடையாது. நான் எங்கள் பிள்ளைகள்கிட்டே சொன்னேன், என்னங்க 7 சேர் போட்டிருக்காங்க, 6 சேர் போட்டிருக்காங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க, நீங்கள் நிறைய சேனல் பார்த்து கெட்டு போயிட்டீங்க, நீங்கள் ஜானகியா மட்டும் பாருங்க, எங்கள் பிள்ளைகள் சொல்லிட்டு இருப்பேன். அது மட்டும் எல்இடியில் என்ன போட்டு, என்டிஏனாலும் அதே தான், பிஜேபினாலும் அதே தான். எப்போ அனௌன்ஸ் பண்ணுறது, எப்படி அனௌன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான். 3 to 4 யமகண்டம் நேற்று, அது முடிஞ்ச அப்புறம் வந்தாங்க, சந்திச்சாங்க, முடிஞ்சு வச்சு பிரமா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ அந்த கூட்டணிங்கிறப்ப கூட்டணி தலைவர்களும் உட்காருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிகே வாசன் இல்லை, இப்போ அவங்களாம் இந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. பிஎம்கே இல்லை ஜிகே வாசன் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க. இல்லை இப்போ அந்த 6 சீட்ல இவங்கெல்லாம் உட்காருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாரு. அப்புறம் பாமக அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்போ யார் வருங்கிற கேள்வி வருமா இல்லையா? அது அமித்ஷா உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் யார் உட்கார வைக்கணும் ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ ஒன்று நிறுவனராக இருக்கணும், தலைவராக இருக்கணும், அவங்களே ஓடி என்ன பிரச்சனை? யார் உங்கள்கிட்ட மாட்டேன்னு சொன்னா? இப்போ நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க? அண்ட் இந்த மெர்ஜர் ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கு உள்ளது மட்டும்தான். இந்த பக்கம் பிஜேபி கூட ஏற்கனவே இருக்க கட்சிகளாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கே இருந்த ஏற்கனவே இருந்த கட்சியெல்லாம் இருந்துகிட்டே இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி ஏடிஎம் கூட இருந்தார், தேமுதிக ஏடிஎம் கூட இருந்துச்சு, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பிஜேபி கூட பாமக இருந்துச்சு, தமாக இருந்துச்சு, அம்மா மக்கள், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2 பேர் இணைகிறாங்க. இது அப்படியே தொடரல. அண்ணன் டிடிவி தானே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டார்ல, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்கிறோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை வலுப்படுத்த வந்தோம், அதை தொடர்ந்து செய்வோம். முடிஞ்சு என்ன குழப்பம் உங்களுக்கு? இப்போ அடுத்ததா திரு டிடிவி இப்போ பேசிட்டு இருக்கப்ப அதுதான் நம்ம பேசி டிடிவி தினகரனோட இது என்ன ஆக போகுது, இல்லை ஓபிஎஸ் என்ன ஆக போறாரு, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. ஜோதிடர்கள்ட்ட தான் கேட்கணும் அவங்க எதிர்காலம் என்னவாகும். நம்ம தான் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு அது பிரச்சனையும் இல்லை. இயல்பான பாயிண்ட் என்ன, அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்கிறார்கள், அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கூட்டணி அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு இருக்கும், இருந்துட்டு போட்டோம். கொள்கை ரீதியாக கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடு இருக்குதா இல்லையா? கொள்கையில் 100 முரண்பாடு இருக்கு. அவங்க இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக உள்ள வரக்கூடாது, அதனால நாங்கள் இண்டி கூட்டணியில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஆம் ஆத்மி இவ்வளோ முரண்பட்டவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்களே, என்ன பொது நோக்கம், பாஜக வரக்கூடாது, அந்த பொது நோக்கம் தான் இவங்களுக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும், திரு ஓபிஎஸ் இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு பொது நோக்கம் திமுகவை தடுக்கணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்குள்ள 100 இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அப்படி
எந்த பகைமை இல்லாத குரூப்ல இருந்து ஒன்றா இருக்க முடியாதா? எஸ்டிபிஐயோட மாநாட்டில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது வந்துட்டு எப்பொழுதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு திரு பழனிசாமி அவர்கள் பேசினார். அப்படிங்கிறப்ப சிறுபான்மையினர்கிட்ட இருந்த நம்பிக்கையை வந்துட்டு அவர் இழந்துட்டாரோ, அப்போ வந்துட்டு சிறுபான்மையினர் ஓட்டு எங்கே போகும், இது போன்ற கேள்விகள் பார்க்க முடியுது. நேற்று எஸ்டிபிஐலேருந்து நிலை முபாரக் வந்து அறிவாலயம் வந்ததையும் பார்க்க முடிந்தது. ஸோ இது அப்போ சிறுபான்மையினர் வந்துட்டு எஸ்டிபிஐ வந்து கூட இருந்தாங்கல்ல, அப்போ வந்து ஒரு 1 கோடி ஓட்டு அவருக்கு விழுந்துச்சுன்னா அவர் நகர்ந்துருக்க மாட்டார்ல. அப்போ ஏடிஎம்கே நகர்ந்துருக்காதுல, அவங்க 1 கோடி ஓட்டுக்குள்ளே தெரிஞ்சு வச்சு நாங்கள் படித்து சொன்னோம். அது இல்லைங்க, அது வந்து ஒரு தேர்தலாம் நடக்காது, அதுக்கு ரொம்ப ஆகும், அவ்வளோ காலத்துக்குள்ள தாங்காது கட்சி. அப்போ ஒரு பெரிய சேலஞ்சு சந்திக்கணும். அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு தேர்தலில் பார்த்தாரு, எஸ்டிபியோட சேர்ந்தார், சிறுபான்மை வாக்கள் உழலை, அது ஓவர் நைட்டில் உள்ள சிறுபான்மை வாக்கள் நிற்கி கொத்தா நிற்கிறது வந்து டிஎம்கே கூட்டணியில். கொஞ்சம் செதறிச்சுன்னா கூட அது வந்து நாளைக்கு விஜய் கட்சிக்கு தான் போகும், இங்கே வராது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்குது, எல்லா கட்சியும், திமுக இருக்குது, எல்லா கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஸோ சிறுபான்மை மக்களுடைய யாருக்கெல்லாம் ஓட்டு செதறி இருக்குமோ எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ சிந்தாம சிதாராம அப்படி அள்ளி நிற்குது. மிச்ச மீதி வந்து ஜனவரி டிவி கேட்க போகும்போது உங்களுக்கு இல்லை, அது ரொம்ப தெரியதாக இருக்கும். தெரிஞ்ச பிறகு அவர் மாற்றிக்கிட்டார். முன்னாடி வந்து இல்லைங்க வந்துருங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், நடக்காதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், கேட்கல. இப்போ தெரிஞ்சு போச்சு, அப்போ செட்டில் ஆகிட்டார். வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் திரு ஜெயக்குமார் அவர்கள்லாம் என்ன பேசினார் அப்படின்னா, 25 வருஷமா 25 வருஷமா வந்துட்டு முடிச்சூடா மன்னனா இருந்த என்னுடைய தொகுதியில பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தாங்க நான் வந்துட்டு தோர்த்து போனேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் விட்டுருங்க. கலைஞர் பற்றியும் ஸ்டாலின் பற்றியும் திரு வைகோ சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுத்து பாருங்க. காங்கிரஸ் பற்றி விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசியிருக்குன்னு பார்த்து, காங்கிரஸ் பற்றி 2 கம்யூனிஸ்டுகள் என்ன பேசியிருக்குன்னு பார்த்து, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கதைக்கே கதை. வந்து காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வேற இருந்ததே திமுக தான், சரிங்களா? 1960 தோல்வி வச்சது யார்? இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஆட்சிக்கு காமராஜ் ஆட்சின்னு சொல்லக்கூட முடியாத நிலைமைக்கு கொண்டு போனது யார்? ஆனால் எல்லாம் ஒன்று மணி உட்காந்துருக்காங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் பேசும்போது எதிர இருந்தால் எல்லாரும் அரசியலில் நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர நண்பரும். இப்போ கூட வந்துட்டு பாஜக கொண்டு வந்த திட்டங்களுக்குலாம் இவங்க வந்து இசைவு கொடுக்காம தான் இருந்தாங்க. காலைல கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கையில் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவ்வளோ கொள்கை முரண்பாடுகளோடு, அதாவது அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்குலாம் இங்கே நாங்கள் வந்துட்டு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு இங்கே அனைத்து கட்சி கூட்டணியில் கலந்துக்கிட்டவங்க அதிமுக. இதை எப்படி செயல்படுத்துவாங்க, இப்போ நம்பகத்தன்மை இல்லாமல் வந்து பயணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கணக்கில் பாஜகவோட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு, சரிங்களா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அமைஞ்ச கூட்டணி, குஜராத் கலவரம் நடந்த போது அமைஞ்ச கூட்டணி. ஆனா அந்த கூட்டணி ரொம்ப நாள் தொடரல, ஆட்சி நடக்கும் போதே வெளில வந்துட்டாங்கல்ல. எப்படி 3 மாசம் இருந்தாங்களா? ஆட்சி மாறும்போது வெளியே வந்தாங்க, சரிங்களா? முழுசா இருந்தாங்க. அண்ணன் டிஆர் பாலு எப்ப அமைச்சராக இருந்தார், அண்ணன் ஆர் ஆசா எங்க அமைச்சராக இருந்தார், முழுசா பதவி காலம் தான். கவலையப்படாது, நல்லா ஃபுல்லா பதவி காலம் முடியும் போது எலெக்ஷன் வரும்போது திரு முரசொலிமாறன் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு வெளியே வந்தாங்க. அது வரைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த வரைக்கும் திரு முரசொலிமாறன் இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு வெளியே வந்தாங்க. நல்லா உட்காந்துருந்தாங்க, ஜம்முன்னு உட்காந்தாங்க. என்ன முரண் இருந்துச்சு? நீங்க பிஜேபி என்னங்க குற்றம் சொல்வீங்க? 2 தானே சொல்வீங்க. பாபர் மசூதி இடிச்சாங்க, குஜராத் கலவரம் 2 தான் நடந்து, கூட தான் குஜராத் கலவரம் நடக்கும்போது நீங்க கூட தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன கொள்கை முரண் பேசுறீங்க? யார் கொள்கையில் ஒன்றா இருக்காங்க? காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை உடன்பாடு ஒன்று சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு என்ன உடன்பாடு சொல்லுங்க. வேண்டாங்க. தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குக்கும் மதிமுகவுக்கும் ஒரு கொள்கை உடன்பாடு சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைங்க, ரொம்ப எளிமையா பாருங்க. அப்படின்னா தனி கட்சி தேவையில்லை, ஆளுக்கு ஒரே கட்சி ஆகிக்கலாம்லங்க. மதிமுகவுக்கும் திமுகவுக்குமே 2 பாகுபாடு இருக்கும்லங்க. அப்புறம் அதில் கொள்கை முரண்பாடுலாம் இன்னைக்கு எங்கே பார்க்க முடியுது? நீங்கள் லாலு பிரசாத் நிதிஷ்குமார் கூட்டணி வச்சிருந்தாங்க, சரி ஓகே. இந்தி கூட்டணியில் சிவசேனாவும் காங்கிரஸும் கூட்டணி. என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா உங்களுக்கு? சிவசேனா வந்து பிஜேபியோட பயங்கரமான இந்துத்துவ கட்சி, ஆமான்னு சொல்ற கட்சி, சரி. இவங்க பாரதிய ஜனதான்னு வச்சிருக்காங்க, அவங்க சிவசேனான்னு வச்சிருக்காங்க. மதவாதம்னு சொல்லணும். நீங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்கள் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க மதத்தை பேர் முஸ்லீம் லீக் மாதிரி பேரை வச்சிருக்காங்க, சிவசேனான்னு. அவங்க கூட உங்களுக்கு இனிக்குது. நீங்க என்ன கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? காங்கிரஸுக்கு சிவசேனாக்குள்ள ஒற்றுமை சொல்லுங்க. சிவசேனாவோட கட்சியை உடைச்சதே பாஜக தான் அப்படின்ற விமர்சனத்துக்குள்ள போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா போவோம். சிவசேனாவை வந்து காங்கிரஸோட சேர்ந்த அப்புறம் உடைச்சாங்களா, முன்னாடி உடைச்சாங்களா? நல்லா போவோம். இவர் உடைச்சனால அங்க போனாரா? உடைச்சனால போனாங்களா? கூட இருந்துட்டு முதலமைச்சர் பதவி சுயநலத்துக்காக போனார் அவர். 40 சீட்டு வச்சுட்டு நான் முதலமைச்சர் 100 சீட்டு வந்து ஓரமாக உட்காந்துருப்பேன், 50 சீட்டு வச்சு முதலமைச்சர் ஆகணுமா? அப்படி கேட்டு சுயநலமா போனார். அந்த சுயநலத்தை பயன்படுத்திட்டு தோற்கடிக்கப்பட்ட கட்சி 3வது கட்சி 4வது கட்சி சேர்ந்து 1வது கட்சி போய் கூட்டணி வச்சிருந்தீங்க. நம்பர் 1 கட்சி ரோட்ல நின்று இருந்துச்சு. கர்நாடகாவில் தானே பண்ணீங்க, எல்லா ஊர்லயும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போனோம்னா தலைவர் பதவி மாற்றம் திரு நயினா நாகேந்திரனை வந்துட்டு அமர்த்தினதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் சார்ந்த சமூகத்தை வந்துட்டு கவர்வதற்காக நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இல்லைன்னா அதிமுக தலைவர்களோடு வந்துட்டு கொஞ்சம் ஒத்துசைந்து போறதுக்காக நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். எல்லாமே சேர்ந்துதாங்க காரணம். நயினா நாகேந்திரன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரில்லியன்ட் மூவ். அது வந்து எல்லா காரணம்.
அந்த சமூகத்துடைய ஆதரவு ஏற்கனவே பிஜேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் மாவட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபியோட ப்ரெசன்ஸ் இருக்குது. நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருச்சி வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க ப்ரெசன்ஸ்னு எனக்கு தெரியும். ஒன்று, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு பெரும் சமூகத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் ஏற்கனவே அவங்க அலையன்ஸில் இருக்கார். அதுவே ஒரு அட்வான்டேஜ் தான். அதே சமூகத்தை சேர்ந்தவர் திரு நயனா நாகேந்திரன். ஆனால் எல்லா சமூகத்தோட நட்பு வச்சிருக்கிறவர் திரு நயனா நாகேந்திரன் போய் திருநெல்வேலியில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லா சமூகத்தையும் இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வேற ஒன்று சொல்கிறேன், டிஎம்கே காரங்களும் ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபியில் கூடிய நயனாருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அங்கே அவருடைய செல்வாக்கு அப்படிப்பட்டது. பண்ணையார்னு அவரை சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப பெருந்தனக்காரர், பெரும் கோடீஸ்வரர், பரம்பரையாக பெருந்தனக்காரர். அவர் எல்லார்ட்டையும் கொடுத்து வாங்கி இந்த மாதிரி நட்போட இருக்கக்கூடியவர். எல்லார்ட்டையுமே, 1-2 இல்லை, எல்லார்ட்டையுமே. அப்போ வேற கட்சியில் நான் கூட வந்து பார்த்துருக்கிறேன். அந்த பாத யாத்திரை அண்ணாமலை போன போது நயனா நாகேந்திரனுடைய தொகுதிக்குள்ளே போகும்போது நயனா நாகேந்திரன் சுதந்திர நானும் நயனா நாகேந்திரன் கூட நடந்துட்டு இருக்கும்போது வேற கட்சிக்காரங்க, பேர் சொல்ல விரும்பல மாட்டிடுவாங்க, வேற கட்சிக்காரங்க அண்ணாமலை அவர்களுடைய பேரணியில் நயனா நாகேந்திரன் நிறுத்தி பேசினா நான் கண்கூட பார்த்துருக்கேன். அவங்க கரவேட்டி கட்டி வந்து பார்த்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால எல்லாத்தையும் நட்பு பாராட்டக்கூடியவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர், ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவில் நிறைய தலைவர்களுக்கு வந்து நல்ல பரிச்சயம் உண்டு. திரு எடப்பாடி இவங்கெல்லாம் ஒரு செட்டு அந்த காலத்தில் ஜெயலலிதாவுடைய அமைச்சர்கள் இருந்தவங்க. அதனால வந்து ஒரு இணக்கமான சொல்லை 10ம் கருதி தான் செஞ்சிருக்காங்க. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்ததுனால இது வந்துட்டு ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஆனா இது வந்து அண்ணாமலை அவர்களை வந்துட்டு அந்த பதவியில இருந்து விலக்குறதுனால பாஜகவுக்கு இதுல ஏதாவது வந்துட்டு பின்னடைவு இருக்கு நீங்க சொல்றீங்க? கட்டாயமா மாற்றுறதுனால கட்டாயமா அது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். அது நீக்கமும் கிடையாது, ராஜினாமாவும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது. இது ஒரு மாற்றம். இது வந்து ஒரு டிசிஷன், அவ்வளவுதான். அதனால கட்டாயமா தற்காலிக பின்னடைவு இருக்கும், நோ டவுட், கட்டாயம் இருக்கும். அதில் இல்லைன்னு சொல்லிக்கலாம். அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ அவர் எல்லாம் அந்த இம்பாக்ட் வந்து போகும்ல, அதில் நோ டவுட் இல்லை. பட் அதை அழகாக காம்பன்சேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, அதற்கான டைமும் இருக்குது. 1 இயர் இருக்குது. 2வது, அண்ணாமலை பிஜேபியில் தான் இருக்கிறார். அவர் வந்து கட்சியிலிருந்து விலகிட்டாரு, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், அவர் ஓரங்கட்டப்பட்டுட்டாருன்னா நீங்கள் கவலைப்படுறது நியாயம் இருக்குது, அது நடந்தே தீரும். ஆனால் அவர் உள்ளே தான் இருக்கிறார். அவர் இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் இனிமே தான் நான் ஃப்ரீ ஆட போகிறேன், நான் இனிமேல் டிஃபென்ஸ் லான்ஸ் கிடையாது, ஒன்லி 6-4 தான் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன். ஏன்னா டிப்ளமேட்டிக்காக பேசுறதுக்கு எங்கள் அண்ணன் நயனா நாகேந்திரன் போகிறார். அப்போ இன்னும் அக்ரெசிவாக இருக்க போகிறார். அவருக்கு ஒன்று சமாளிக்க வேண்டிய முன்னாடியாவது ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ அந்த கட்டுப்பாடும் இல்லை. மாநில தலைவர் பேசினா கட்சி பேசின மாதிரி அவரோட சொந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி மற்ற விஷயங்கள் இப்போ இன்றைக்கி வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் வந்து போராடம் பூரா டிஎம்கே 100 கேள்வி கேட்டுருக்காரு. இந்த நாய் தொல்லைக்கு கூட என்ன பண்ணீங்க, இந்த கூவத்துக்குலாம் செலவழிச்சு என்ன பண்ணீங்க, சென்னை மாநகராட்சியில் என்ன பண்ணுறீங்க, எனக்கு அவங்க பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் கேட்டுட்டே இருக்கிறார். அப்போ சுதந்திரம் இருக்குல்ல அவருக்கு. அதை மாதிரி சுதந்திரம் திரு அண்ணாமலை கேட்கலாம்ல. அவர் சொன்னது வந்து திரு நயனா நாளைக்கு என்ன சொல்லுவார், அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கன்ற, கட்சியின் கருத்து கிடையாது, சொல்லலாம்ல. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அது சொல்றாருன்னா இன்னும் அடிச்சாட போறேன்னு சொல்றாரு. நீங்க சொல்லும்போது தொடர்ந்து வந்து அண்ணாமலை எந்த நிர்பந்தமும் இல்லைங்கிறீங்க. ஆனா வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக நீடிச்சிருந்தா அதிமுக கூட்டணி இங்க வந்திருக்குமா அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறி தானே. 2 பேருக்குமே தேவைப்பட்டது வந்துரும். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்படி பரஸ்பரம் வந்துட்டு வார்த்தை முதல்ல ஈடுபட்டாங்க. நீங்க கவனிக்க மாட்டேன்றீங்க. மதிமுக திமுக பற்றி எவ்வளவு பேசிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் பத்தி எவ்வளவு பேசிருக்கு, ஈழ விடுதலை போற வந்து எவ்வளவு மோசமா நடத்தினாங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எவ்வளவு மேடையில் பேசியிருக்காருன்னு பாருங்க. எல்லாத்தையும் வைகோட்டை போய் காங்கிரஸ் பத்தி கேளுங்க, இந்த போரை நடத்தினது யாருன்னு கேளுங்க, கையில் ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னு சொன்னது யாருன்னு பாருங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. அதில் மஹிந்த ராஜபக்சே அவங்களும் போறது, கலைஞர் இருந்து உண்ணாவிரதம் எடுத்து பாருங்க. எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கலையா? அதில் இன்னும் வேற ஒரு உதாரணம், 2011 விஜயகாந்த் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி அமைக்கிறாங்க, தேமுதிக அதிமுக. ஒரு மேடை கூட 2 பேரும் பந்து கிடையாது. ஒரு மேடை கூட 2 பேரும் பந்து கிடையாது. ஒரு மேடை கூட, ஒரே ஒரு மேடை கொங்கு பெல்ட்ல, எங்க நீங்க கொங்கு பெல்ட்ல வந்து ஒரே ஒரு மேடையை அறிவிச்சிட்டாங்க. ஜெயலலிதாவும் விஜயகாந்த் பேச போறாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் போல, ஜெயலலிதா வந்துட்டாங்க. அன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அங்க கலந்துக்கிட்டு அவர் சொல்றாரு, ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சந்திப்பார். அவர் சொன்னது அம்மாவும் கேப்டனும் சந்திப்பாங்க, சட்டமன்றத்தில் முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் நாங்கள் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் ஒரே ஒரு தடவை கையெழுத்து கூட ஃபேக்ஸ்லாம் வாங்கினார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நடந்த வரலாறு உங்களுக்கு ஞாபகம் இருக்காரு, சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. அப்போ வந்து கையெழுத்து கூட ஃபேக்ஸ்லாம் வாங்கினாங்க. அவர் வந்து கூட போல ரொம்ப சொல்லி சோ போன்ற பெருமக்கள்லாம் எங்க இப்படி மூஞ்சி தூக்கி நல்லா இருக்கான்னு சொன்ன அப்புறம் ஒரே ஒரு தடவை போய் டீ குடிச்சிட்டு வந்தாரு போயஸ் கார்டனுக்கு. போகவே இல்லை. எல்லா தலைவரும் வீட்டு வாசல் போது போகவே இல்லை. அலையன்ஸ் இருந்தாங்களா இல்லையா, எதிர்கட்சி தலைவர் வந்தாரா இல்லையா, திமுக மூண்டாடம் போச்சா இல்லையா? அதனால அண்ணாமலை இருந்திருந்தாலும் நடந்திருக்காதுங்கிறதுலாம் இல்லை. கேள்விகள் வைப்பாங்க இல்லையா, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும் போது ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வெளியிடப்படும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் முன் வச்சாரு. அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க. கேள்வி இப்ப ஜெயக்குமார் சொன்னார்ல, இந்த கட்சியால தான் நான் தோத்தேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் சொல்லிதான் அந்த முரண் இருக்குதான் எதிரில் இருக்கும்போது. இன்னைக்கு 1 ஆயிட்டாங்க பேசாம இருக்கும். இப்ப ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவாங்கன்னா அப்ப அவங்க தானே பண்றாங்க, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்க தானே செய்வாங்க. உங்க கட்சியை கொடியேத்த கூட விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கேளுங்க, கூட்டணியில் வெளியிட்டாங்களா? எங்க மாநாட்டுக்கு பேர் நடத்த விட மாட்டாங்கன்னு சண்டைக்கு போனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எங்க மாநாட்டுக்கு பேர் நடத்த விட மாட்டாங்கன்னு எஸ்பி சண்டை போட்டாங்க. சட்டம் ஒழுங்கு செயலில் வெளிவாங்க. அண்ணன் திருமாவளவன் தோழமை தானே சுட்டினாரு. பட்டியல் தொடர்கள் படுகொலை செய்யப்பட்ட கூட சண்டைக்கு போயிட்டாரா? கூட்டணி வெளியே வந்துட்டாரா? இல்லையே. அப்போ அவங்கெல்லாம் இருந்தால் அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருந்தால் வந்து இது வந்து சமரசம் பலவீனம் பணிஞ்சிட்டாரு குடிஞ்சிட்டான்னு சொல்லுவீங்களா?
அதாவது 2021 தேர்தலில் வெயிட்டேஜ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் வந்து ஒரு நல்ல ஒரு சீட்டோட தான் வந்து ஆக்சுவலி அந்த வெற்றியை வந்துட்டு அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம் அதிமுக, அதாவது எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 2021 பெருசாக இருக்கும் கேரண்டியா. ஆட்சியை பிடிப்பாங்களா இல்லையாங்கிற நான் அப்புறம் தான். ஆனால் அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் 2021 75 சீட் அடிக்கிறாங்க. 2026 மினிமம் 99 சீட் அடிப்பாங்க. நான் சொல்றது மினிமம். அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போகுது? 130 வரைக்கும் போதாங்க நம்ம. இப்போ அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லை, இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இன்னைக்கு கூட காலையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி 4 தடவை சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவங்க வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே சொன்னாங்கல்ல, பொதுக்குழுவிலே சொன்னாங்கல்ல, அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. புரியலையே. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு அமையாதுன்னு நினைச்சாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. அந்த கவலையில் இப்போ சொல்றாங்க. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ அப்பைக்கும் இப்போக்கும் ஒரே வித்தியாசம் வந்துட்டு டிவிகேங்கிற ஒரு கட்சியில் இப்போ டிவிகேங்கிற கட்சி இருக்கு. எத்தனை கட்சி இருந்தாலும் அதான், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த கட்சிக்கு தான் அதிமுக பாஜக சேர்வதன் மூலமாக நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பின்னடைவு ஏற்படும். நாம் தமிழர் கட்சி இங்கே பார்க்கும்போது அவங்க வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா வந்து செய்திகள் வெளிவந்தது. அன்னைக்கு வந்து மேடையில் பேசினாங்க, உள்ள உட்காந்து டிஸ்கஷன் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப கூட்டணியில் என்டிகேயும் வந்துட்டு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் போய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நேரடியாக வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அவங்க வந்து ஃபோக்கஸ் வேணால் மாற்றலாம். அவங்க வந்து திமுக மட்டும் மையப்படுத்துங்க, இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லி ஃபோக்கஸ். இன்னைக்கு வந்து திரு விஜய் வந்து சம்பந்தம் இல்லாமல் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் திட்டுறாருல, அவங்களுடைய எதிரி அவங்க இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நடக்க போகிற தேர்தல் அவங்களுக்கு இல்லை. நடக்க போகிற தேர்தல் திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமாங்கிற கேள்வி. அப்போ நீங்கள் திமுக பற்றி பேசணும். சம்பந்தம்லாம் நீங்கள் ஏன் காங்கிரஸ் பற்றி பேச மாட்டேன்றீங்க? காங்கிரஸ் ஏற்கனவே ஆட்சியில் இருந்துச்சுல, இப்போ திமுக கூட்டணியில் இருக்குல்ல, ஒரு வார்த்தை காங்கிரஸ் பற்றி பேசுங்க. பாஜக வந்து ஆளும் கட்சி, காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருந்துச்சுல, இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியில் ஆளு கூட்டணியில் இருக்குல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு வார்த்தை. அவங்களோட எதிரி வந்துட்டு மேல வந்து பாஜக அப்படிங்கிறதுனால அவங்களோட இணைந்தவர்களை பத்தி பேசுறாங்க. காவிரி பிரச்சனையில பாஜக காங்கிரஸ் வித்தியாசம் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில் காங்கிரஸுக்கும் பாஜக வித்தியாசம் சொல்லுங்க. நீட்டில் காங்கிரஸுக்கும் பாஜக வித்தியாசம் சொல்லுங்க. ஏதாவது ஒன்றில் காங்கிரஸுக்கும் பாஜக வித்தியாசம் சொல்லுங்க. ரெண்டு ஒரே கொள்கை தானே, ஏன் காங்கிரஸ் பேச மாட்டேன்றீங்க? நாளைக்கு உங்களுக்கு வருவாங்கன்னு தோணுதில்ல, அதனால தான். அப்போ சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் இவங்களே சொல்றீங்க, வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சு அதனால சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சி வந்தாலும் ஒரு சொல்லி பேசாமல் உட்காந்துறீங்க. ஆடடா ஏடிஎம்கே போயிருச்சா, அப்போ நமக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் சண்டைக்கு போறீங்க. அப்போ இவங்களுக்கு தான் பின்னடைவு, டிவிகேக்கும் என்டிகேக்கும் தான் பின்னடைவு. இந்த 2 கட்சி தான் அடித்து ஆடும் நீங்க நினைக்கிறீங்க 2026 தேர்தலில்? கூட்டணி அதிமுக கூட்டணி தான் சொல்லப்படும். நாளைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள்லேயே நீங்கள் ஸ்டாலின் படத்தையும் இபிஎஸ் படத்தையும் தான் பெருசாக போடுவீங்க, மற்றொரு படத்தெல்லாம் சின்னதாக போடுவீங்க.